இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தமிழக அமைச்சரவையில் தவிர்க்கவே முடியாத மந்திரிகளில் ஒருவர் எஸ்பி வேலுமணி. உள்ளாட்சித்துறையின் அமைச்சராக இருந்து கொண்டு கொங்கு மண்டல அதிமுகவின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் ஊடுகட்டி அடிக்கும் இவரை வெளுத்து வாங்கி பின்சீட்டில் அமர வைத்து விட்டார் துணை முதல்வரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓபிஎஸ். அதிமுகவில் யார் அடுத்த முதல்வர் என்கின்ற சர்ச்சை நீடித்து வருகிறது. அமைச்சர்கள் தங்களுக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியா அல்லது தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ்ஆ என்கின்ற அதிகார போட்டி கடந்த சில வாரமாக நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் 2021 நிரந்தர முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் தான் வருவார் என்பதை பறைசாற்றும் விதமாக தேனி மாவட்டம் முழுவதும் அதிமுக கட்சி தொண்டர்களும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆதரவை பெற்ற ஒரே அரசியல் வாரிசு ஓ பன்னீர்செல்வம் தான் என்றும் அவர்தான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் என்றும் போஸ்டர்களை ஒட்டியுள்ளார்கள். இந்த போஸ்டர் விவகாரம் எடப்பாடியின் சகாக்களை எரிச்சலில் ஆழ்த்தியதும் கடந்த 15ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டிலும் அமைச்சர்கள் பஞ்சாயத்தில் இருந்தார்கள். அதில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இந்த போஸ்டர் விவகாரத்தை வைத்து ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்த சீனியர் அமைச்சர்கள் ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்த சென்றுள்ளார்கள். அங்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய அமைச்சரான எஸ்பி வேலுமணியை வெளுத்தெடுத்த சம்பவம் அங்கிருந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் சீனியர் அமைச்சர்களையும் அதிர வைத்துள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை என்னதான் ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்தாலும் அதிகார மையம் எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு அடுத்தபடியாக கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரம் செலுத்தி வந்தது எஸ்பி வேலுமணி. வேலுமணியின் அசுர வளர்ச்சி கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல, கட்சியில் ஒருவரை டம்மியாக்கும் அளவிற்கு அதிகாரம் படைத்தவராகிவிட்டார். இது ஓபிஎஸ்ஐ நீண்ட நாட்களாகவே உறுத்தி கொண்டிருந்தது. இந்த சூழலில் போஸ்டர் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு நடத்த கூட்டத்தில் முன்சீட்டில் அமர்ந்த எஸ்பி வேலுமணியை உங்களுக்கு சீனியாரிட்டி தெரியாதா, பின்னாடி போய் உட்காருங்கள் என்று லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டாராம் ஓபிஎஸ். சீனியாரிட்டி அடிப்படையில் செங்கோட்டையனையும் ஜெயக்குமாரையும் முன்சீட்டில் அமர வைத்துவிட்டு எஸ்பி வேலுமணியை பின்சீட்டில் அமர வைத்து விட்டார் ஓபிஎஸ். அதோடு விட்டாரா? விடவில்லை. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் 120 சீட் தனக்கு கொடுக்க சொல்லி டிமாண்ட் வைத்துள்ளார் ஓபிஎஸ். இது நடக்கவில்லை என்றால் தன்னை வளர்த்துவிட்ட சின்னம்மாவிடமே சென்று விடுவேன் என எடப்பாடி தரப்பை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அதிமுகவையை அதிர வைத்துள்ளார் ஓபிஎஸ். இது ஒரு புறம் இருக்க, கடந்த 6-7 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள் உருவாக்கி வைத்திருந்த கெத்து அத்தனையும் சில மணி நேரங்களில் உடைந்து ஓடு ஓடாக பிரிந்துவிட்டது. அதற்கு காரணம் அவரது தரப்புக்கும் பன்னீர்செல்வம் தரப்புக்கும் இடையில் நடந்த உரசல். எதிர்வரும் தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார், இதுதான் சண்டையின் சாராம்சமே. தென் தமிழகத்தில் துவங்கிய இந்த சலசலப்பு தேனியில் போஸ்டர் வடிவில் பூகம்பமாகி சென்னையில் எச்சரிக்கை சுனாமியாக அடித்து பின்பு இருதரப்பு அமைச்சர்களின் சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமாக தற்காலிக அமைதியை எட்டியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சில ரகசிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்கிறார்கள். அதை பற்றி அரசியல் விமர்சகர்கள் கூறும்போது அதிமுக தனது மிக முக்கியமான கூட்டணி தோழனான பாஜகவை கலட்டிவிடப் போகிறது என்பதுதான். அத்தியாவசிய தேவை கருதி ஒரு சில அமைப்புகளை மட்டும் கூட்டணியில் வைத்துவிட்டு மற்ற கட்சிகள் அத்தனையும் கலட்டிவிடும் முடிவில் இருக்கிறதாம் அதிமுக தலைமை. இருக்கும் 234 தொகுதிகளில் 34 மட்டும் அந்த தோழர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு 200 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுமாம். அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு 100ம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 100 என்று சரிசமமாக பிரிக்கப்படுமாம். இதில் அவர்கள் தங்களின் ஆதரவாளர்களை நிறுத்தி வெற்றியை தேட வேண்டுமாம். அதிமுக ஒட்டுமொத்தமாக அதிகம் ஜெயித்து எந்த அணி அதிகம் எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறதோ அவ்வணியின் தலைவர் முதலமைச்சராம். இதில் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கம். காரணம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு பக்காவாக பெருகியுள்ளது. மேலும் அவரது அணி மேற்கு தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் தான் போட்டியிடும். கொங்கு உள்ளிட்டவற்றில் ஏற்கனவே அதிமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் அணி போட்டியிட போவது தென் தமிழகம் உள்ளிட்டவற்றில்.
அங்கே கடந்த தேர்தலிலேயே திமுகவுக்கு தான் வெற்றி நன்கு கிடைத்தது. இந்த முறை அதைவிட அதிகமாகவே கிடைக்கும். அதனால் ஓபிஎஸ் அணியை விட எடப்பாடி பழனிசாமி அணி அதிகம் ஜெயிக்கவே வாய்ப்புள்ளது. ஆனால் அப்படி ஜெயித்தாலும் திமுகவானது ஒருங்கிணைந்த அதிமுகவை விட அதிக இடங்களில் வென்றால் ஆட்சி பறிபோய் விடுமே எனும் பயம்தான். இது போக பாஜகவை கூட்டணியிலிருந்து கலட்டி விடுவது ஆப்பை தேடி போய் அமர்ந்து கொள்வதற்கு சமம். காரணம், ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த ஆட்சி இத்தனை வருடம் தப்பியிருக்க காரணமே பாஜகவின் டெல்லி லாபியின் ஆசிதான் என்பது உலகம் அறிந்த விஷயம். ஒருவேளை கூட்டணி இல்லை என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவர்கள் பழிவாங்கும் பாலிடிக்ஸை கையில் எடுப்பார்கள். ரெய்டை கட்டவிழ்த்து விடுவார்கள். தேர்தல் நேரத்தில் அதிமுகவால் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு டீ போண்டா வாங்கி கொடுக்க கூட காசை எடுக்க முடியாத நிலை வந்துவிடும். எனவே என்ன செய்ய போகிறாராம், எப்படி கொண்டு போக போகிறாராம் என்று தெரியவில்லை. விழி பிதுங்கி கொண்டிருக்கிறது அதிமுக தலைமை. எதிர்வரும் தேர்தலானது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட கனவுதான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இது ஒருபுறம் இருக்க, சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தற்போது சசிகலா 4 ஆண்டுகள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்கும் முன்பு நன்னடத்தை அடிப்படையில் சிறையிலிருந்து வெளியே வர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சசிகலா எப்போது விடுதலை செய்யப்படுவார் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கர்நாடகா சிறைத்துறை அதிகாரியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த சிறைத்துறை அதிகாரி, ஒரு கைதியின் விடுதலை என்பது பல்வேறு சட்ட விதிகளை வைத்துதான் கணக்கிட முடியும். சசிகலா போன்ற குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டு இருக்கும் அபராத தொகை செலுத்தியது உள்ளிட்டவை வைத்து விடுதலை தேதியை மாற்றி அமைக்கப்படும். இதன் காரணமாக தற்போது விடுதலை செய்தியை வெளியிட முடியாது என தெரிவித்திருக்கிறார். வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி சசிகலா விடுதலை ஆகிறார் என்று கர்நாடகா சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதனால் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சசிகலா விடுதலை செய்வது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இமெயில் ஒன்று வந்துள்ளதாகவும் கர்நாடக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் சசிகலாவின் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் சசிகலா விடுதலை குறித்து கூறும்போது, சசிகலா விடுதலை தொடர்பாக கர்நாடகா சிறைத்துறையிடமிருந்து எங்களுக்கு தான் முதலில் தகவல் தெரிவிப்பார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வரவில்லை. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா செலுத்த வேண்டிய தொகையை எல்லாம் தயார் செய்து வைத்து இருக்கிறோம். அதை செலுத்திய பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வழக்கோடு எவ்வித தொடர்பும் இல்லாத நபர்கள் சசிகலா விடுதலை தொடர்பாக அவ்வப்போது எங்களுக்கே தெரியாமல் தகவல்களை கூறி வருகிறார்கள். நாங்கள் அவரது விடுதலைக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என அவர் கூறியிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் வருகின்ற 2021ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது. மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது அதிமுகவை கலட்டிவிட்டு பாஜக தனித்து போட்டியிட புதிய வியூகங்களை வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் பரிசு திட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார். பாஜக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் பேசும்போது, வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் 20 முதல் 25 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்ல வேண்டும். இதற்காக அனைவரும் உழைக்க வேண்டும். வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் போதாது, செயலில் ஈடுபட வேண்டும். எம்ஜிஆரை போல மக்களை ஈர்க்கும் சக்தி பிரதமர் நரேந்திர மோடியிடம் உள்ளது. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். தமிழக அரசியலில் இன்னும் 6 மாதங்களில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் கை காட்டுபவர்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமரப் போகின்றனர். தமிழகத்தில் பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் இன்னோவா கார் பரிசாக வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் இது குறித்து பாஜக நிர்வாகிகள் கூறும்போது, அதிமுக கூட்டணியில் கேட்கும் தொகுதிகளை அக்கட்சி வழங்கினால் கூட்டணி நீடிக்கும், இல்லையென்றால் தனித்து போட்டியிடுவது என பாஜக தலைமை முடிவு செய்து உள்ளது. இதை மனதில் வைத்தே தேர்தல் பணிகள் துவங்கப்பட்டு உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள்.